உங்களே வணக்கம். இப்போ நான் காலையில் நேரத்தில் இப்படி நடந்துக்கிட்டே பேசுகிறேன். ஒரு சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கும் போதே சொல்லிடணும் இல்லையா? அதுக்காக நேரம் ஒதுக்கும்போது மறந்துடுவோம். அதனால் இப்போ நடக்கும்போதே இந்த வாக்கிங் போகும்போது அதை பற்றி பதிவு பண்ணலான்ட்டு வீடியோ பதிவு பண்ணுறேன். இதை மறுபடியும் நான் ரிலே பண்ணும்போது உங்களுக்கு நான் இப்போ அது உங்களுக்கு தெரியும். அது என்ன விஷயம்னா, மரணத்தை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை பேசணும்னு ஆசைப்பட்றேன். பாசம் அப்படிங்கிறது என்ன? நாம் எல்லோரும் தேவைன்னு நினைப்போம். அந்த பாசம் வைக்கும்போது நாம் என்ன பண்ணுவோம்? அந்த பாசம் வச்சவங்க நம்மளை நினச்சி பார்க்க மாட்டாங்க. நாம் அவங்களுக்காக ஏங்கிட்டு இருக்கும்போது நம்ம மனசு விரக்தி அடையும். அந்த விரக்தியில் என்ன பண்ணும்? உடலில் நோய்களை உண்டாக்கும். ஆகையினால் உங்களை யாரையும் பாசம் வைக்க வேணான்னு சொல்லலை. பாசம் வையுங்க, அமோகமாக பாசம் வச்சு அதனால் மனசில் விரக்தி ஏற்பட்டு நீங்கள் சங்கடப்பட்டு உங்கள் உடல்களை நோய்களை வர வச்சுக்காதீங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், எங்கள் வீட்டில் நடக்கிறது. அது நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். எல்லாருமே ஒரு சிலருக்கு நோய் வர்றதுக்கு முக்கிய காரணமே ஸ்ட்ரெஸ். மனசில் ஏற்படுற விரக்தி, முடியாத சூழ்நிலை, இந்த இதனால தான் நோயே வருது. அதுக்கு முக்கிய காரணம் கவலை. கவலை ஏன் வருது? ஆசைப்படுறதுனால வருது. ஆசை என்னென்ன படுவோம்? பணத்துக்கு ஆசைப்படுவோம், நம்ம பாசத்துக்கு ஆசைப்படுவோம், உறவுகள் நமக்கு எல்லோரும் உதவி புரியலையே, பார்க்க முடியலையேங்கிற ஆசைப்படுவோம். அதனால் மனசில் விரக்தி ஏற்பட்டு நம்ம மனசில் சங்கடங்கள் உருவாக்கிறோம். ஆகையினால் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், பாசம் வைக்க வேணும்னு சொல்லலை, வைங்க. அவர் ஒரு யோகி சொன்ன மாதிரி பற்றற்று இருக்கணும். வாழ்க்கையில் மிதமான மனநிலையோடு இருந்து வாழ தெரியணும். அந்த மிதமான மனநிலை தான் உங்களுடைய மரணம் வரைக்கும் உங்களை வாழ்க்கையை நிம்மதியாக கொண்டு போகும். இது ரொம்ப நேரமாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ சொல்லியிருக்கேன். ஆகையால் நீங்கள் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய மரணம் வரைக்கும், உங்கள் மரணத்துக்கு அப்புறம் உங்கள் கூட யாரும் வரப்போகிறதில்ல. ஆகையினால் மரணம் வரைக்கும் வாழும்போது உங்கள் மனநிலையை பற்றற்று மிதமான மனநிலையோடு வாழுங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மனநிலை உங்களை நல்ல நிம்மதியான வாழ்க்கைக்கு உதவி புரியும். நன்றி, வணக்கம்.